Hello students, நான் உங்கள் ஸ்ருதி ஸ்ரீதர். எல்லாரும் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு PYQs from excretory products and their elimination தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போது ஹியூமன் ஃபிசியாலஜியில் நான் சொன்ன மாதிரி எல்லா சாப்டருமே வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ நான் வந்து இந்த மாதிரி PYQs டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஆன்சர் நினைக்கிறீங்கன்னு நினச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆன்சர்ஸ் பாருங்கள். இல்லாட்டி உங்களுக்கு அப்புறம் நான் ஆன்சரோடு சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஃபார் யுவர் ப்ராக்டிஸ் பர்பஸ் தான். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அண்ட் ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸ் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எங்கேருந்து வேணால் கேள்வி வரலாம். ஓகே, ஸோ இட் கேன் பி பேஸ்ட் ஆன் என்ன விதமான நைட்ரோஜனஸ் பேஸ் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கிறத பற்றி இருக்கலாம், ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமில் இருக்கிற பார்ட்ஸ் பற்றி இருக்கலாம், ஃபங்க்ஷனிங் பற்றி இருக்கலாம், மெக்கானிசமை பற்றி இருக்கலாம், இல்லை டிஸார்டர்ஸை பற்றி இருக்கலாம். ஸோ எந்த செக்ஷன்லேருந்து வேணால் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். இப்போ 2022 கேட்ட ஒரு கொஸ்டின், நைட்ரோஜனஸ் வேஸ்ட் is excreted in the form of pellet or paste by. இப்போ இங்கே வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 4 ஆப்ஷனில் வந்து கிளியர் கட்டாக உங்களுக்கு வந்து ஏவ்ஸ், ரெப்டைல்ஸ் இப்படின்னு கேட்டால் நம்ம வந்து ஈஸியாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். பட் ஆனால் இங்கே வந்து எக்ஸாம்பிள்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ லிட்டில் பிட் ஆஃப் அனிமல் கிங்டமும் இங்கே வந்து ப்ளே ஆகுது. ஸோ இப்போ பேவோ அப்படின்னா என்ன? பேவோ இஸ் அ பீகாக். ஸோ பீகாக் இஸ் அ பேர்ட். ஓகே, ornithorhynchus, it's a mammal. Okay, and salamander, that is an amphibian, correct? And hippocampus, it is a fish, it's a bony fish. Okay, so இப்போ nitrogenous waste in the form of a pellet or a paste எந்த ஆர்கானிசம்ல இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் NCERTயில் கொடுத்துருக்கிறது reptiles, birds, snails and insects, they excrete in the form of pellet or paste with minimal loss of water and they are called uricotelic. So inga bird illa reptile irukra ore option is option number 1 and that will be my answer. Okay, so when you see an example takkunu enada engendra kettanga nu solittu panic agadinga, you just have to think a little bit about this. Okay, now 2020 la keta oru question, presence of which of the following conditions in urine is indicative of diabetes mellitus. So diabetes la rendu form irukku namakku theriyum, one diabetes mellitus, இன்னொன்று diabetes insipidus. So diabetes mellitus இருக்குன்னு வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போது NCERTயில் பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக கொடுத்துருக்கு, presence of glucose, that is glycosuria or ketone bodies in the urine are indicative of diabetes mellitus. ஸோ இப்போ இங்கே நம்ம கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா clearly glycosuria and ketonuria, option 2 will be my answer. Okay, alright, now 2020 கேட்ட ஒரு question, select the correct statement அப்படின்னு கேட்டிருக்காங்க. Angiotensin is a powerful vasodilator. Counter current pattern of blood flow is not observed in vasa recta. Reduction of the GFR activates the juxtaglomerular cells to release renin and the ANF increases the blood pressure அப்படின்னு கொடுத்துருக்கு. எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் கரண்ட் பேட்டர்ன் ஆஃப் blood flow is not observed in vasa recta அப்படின்னு கொடுத்துருக்கு. பட் ஆக்சுவலாக வந்து if you see இங்கே வந்து பாருங்கள், so the counter current that is developing in both the Henle's loop, vasa recta, okay, helps them in maintaining the osmolarity and helps in maintaining the osmolarity. So clearly counter current is definitely observed in vasa recta. So அதனால வந்து இது வந்து தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட். கரெக்ட். அதுக்கப்புறம் if you see here ANF increases the blood pressure அப்படின்னு கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக ANF வந்து will decrease your blood pressure. correct. any case வந்து when your blood pressure increases அப்போ தான் ANF வந்து will come in and உங்களுடைய ப்ரெஷரை வந்து கொஞ்சம் decrease பண்ணும். So this is also the wrong statement. Angiotensin is a powerful vasodilator அப்படின்னு கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக angiotensin 2 is definitely not a vasodilator, it's a vasoconstrictor. okay, so அதனால angiotensin 2 is also not a correct statement here. Reduction of GFR activates the juxtaglomerular cells to release renin. That is the correct answer. So glomerular filtrate rate குறையும் போது, blood pressure குறையும் போது இந்த renin release ஆகும்போது renin will activate the angiotensin which acts as a vasoconstrictor and அதில் வந்து pressure increase ஆகும். Okay, so here option 3 is my right answer. Okay, all right. Okay, now
2020ல கேட்ட இன்னொரு கேள்வி, the increase in osmolarity from outer to inner medullary interstitium is maintained due to, so இப்போதான் நான் உங்களுக்கு காமிச்சேன் ஒரு எக்ஸாப்டிங்க. so proximity between the Henle's loop and the vasa recta as well as the counter current in them will help in maintaining this osmolarity. so இங்க வந்து statement A and statement B is the right answer. selective secretion of carbonates இல்ல higher blood pressure எல்லாம் வந்து is not playing a role in this. so A and B, option 3 will be my answer. okay, so நீங்க இப்போ உங்களோட NCERT வந்து clear-ஆ படிச்சீங்க அப்படினா there is no confusion at all. எல்லாமே அங்கேருந்து தான் கேட்டிருக்காங்க. okay, now 2020ல கேட்ட இன்னொரு கேள்வி, which of the following would help in prevention of diuresis? okay, so again அப்படியே உங்க NCERTல இந்த ஸ்டேட்மெண்ட் clear-ஆ கொடுத்திருக்கு. okay, இப்போ diuresisல எந்த ஹார்மோன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா it is definitely ADH. okay, so ADH facilitates the water absorption from lateral parts of the tubule, thereby preventing diuresis. so when ADH is secreted, that will allow for reabsorption and that will prevent diuresis. okay, so இங்க வந்து my option 4, more water reabsorption due to secretion of ADH is playing a role in prevention of diuresis. okay, so இது வந்து 2020ல கேட்ட ஒரு question. so 2020ல வந்து இந்த சாப்டர்ல இருந்து மட்டுமே 3 கேள்வி வந்திருக்கு. so இந்த வருஷம் வந்து again human physiologyல எந்த சாப்டர்ல இருந்து எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது, பட் கண்டிப்பா எல்லா சாப்டர்ல இருந்துமே கேள்வி வரும். okay, that you do not have to worry about. இப்போ 2019, which of the following factors is responsible for the formation of concentrated urine அப்படின்னு கேட்டிருக்கு. okay, so இப்போ யூரினை கான்சென்ட்ரேட் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து there is a role. இங்கே பாருங்கள், presence of such interstitial gradient helps in the easy passage of water from the collecting tubule and thereby concentrating the filtrate. so urine வந்து concentrated-ஆ வந்து produce பண்ணணும் அப்படின்னா வந்து this gradient is important. இப்போ இந்த gradient வந்து எப்படி வந்து நமக்கு establish ஆகுது இப்போ தான் நம்ம பார்த்தோம். this osmolarity gradient வந்து is established because there is a because the counter currents are there and there is maintaining hyperosmolarity towards inner medullary interstitium in the kidney. so இந்த gradient இருக்கிறதுனால தான் வந்து we are able to produce concentrated urine. so the option 3 will be the right answer. okay, now 2019ல வந்து இன்னொரு கொஸ்டின், ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் கொஸ்டின். ஓகே, இப்போ நான் நிறைய பார்த்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேட்ச் த ஃபாலோவிங்னாவே பயங்கர எக்ஸைட் ஆகிடுவாங்க. பிகாஸ் நீங்கள் ஒரு ஆன்சரில் 2 ஆன்சர் தெரிஞ்சிருந்தா கூட நீங்கள் வந்து ஈஸியாக அதை மேப் பண்ணி வந்து யூ கேன் கெட் டு த ரைட் ஆன்சர் இல்லையா. இப்போ காலம் 1ல வந்து we have parts of the nephron, descending loop, limb of the Henle's loop, PCT, ascending limb of Henle's loop and the DCT. ஓகே, இன்னொரு சைடில் அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் NCERTல கிளியர் கட்டாக ஒரு செக்மெண்ட்க்கும் என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கு. டெஃபினட்டாக இட் இஸ் அ மஸ்ட் ரீட் போர்ஷன். ஓகே, ஏன்னா அந்த போர்ஷன்லேருந்து உங்களுக்கு வந்து இப்போ மேட்ச் த ஃபாலோவிங் டைப் வரலாம், இல்லை டைரெக்டாக என்ன ஃபங்க்ஷன்னு கேட்குற மாதிரியான கொஸ்டின்ஸ் கூட வரலாம். ஸோ அதனால அந்த பார்ட்டை வந்து கிளியராக படிச்சுக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், PCTயை பொறுத்த வரைக்கும் வந்து there is maximum reabsorption of all essential nutrients, 70-80% of the electrolytes, the water, everything is absorbed from the PCT. okay, DCT la vandu pathina there is conditional reabsorption of the sodium ions and water in the distal convoluted tubule. okay, adhe madri ipo Henle's loop la pathinga appadina descending loop la more permeable to water, whereas ascending limb la vandu it is more allowing the transport of electrolytes. okay, இப்போ அங்கே வந்து என்ன இது கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓகே, ரீஅப்சார்ப்ஷன்ஸ் ஆஃப் சால்ட் ஓன்லி, வாட்டர் ஓன்லி அப்படின்னு 2 கொடுத்துருக்கு. இப்போ தான் நம்ம பார்த்தோம் டிஸ்டல் கான்வல்யூட்டட் டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் த Henle's லூப்பில் வந்து வாட்டர் இஸ் மோர் பர்மியபிள். அதே அசெண்டிங் லூப் ஆஃப் த Henle's லூப்பில் வந்து சால்ட்ஸ் ஆர் மோர் permeable. so reabsorption வந்து saltக்கு வந்து எங்க ஆகும், it will happen in the ascending loop. so C you can map to 1. okay, and water எங்க ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா it is in the descending. correct, so A2 and C1, A2லயே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, C1. இப்போ அது தவிர வந்து PCTல வந்து there is ions, right, B
can be mapped to 4 because அங்க ions, water, organic nutrients எல்லாமே வந்து mostly 70-80% of the content is reabsorbed back, correct? So that happens in the PCT. And நம்ம பார்த்த மாதிரி distal convoluted tubule தான் வந்து there is conditional reabsorption of sodium ions, okay? So அதனால option 2 will be the right answer. So இப்போ பாருங்க நீங்க ascending and descending வெச்சாலே you already got to the answer இல்லையா? So அதனால time wise also நீங்க அதை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம் if you have read it properly, okay? Alright, இன்னொரு match the following வந்திருக்கு 2019ல. ஸோ ஒரு சைடில் வந்து we have podocytes, protonephridia, nephridia and renal calculi, okay? And இன்னொரு சைடில் இருக்குது. இப்போ renal calculi is a disorder where there is crystallized salts present in the kidneys, right? So renal calculi D1. பட் பாருங்க வெரி ஸ்மார்ட், எல்லா ஆப்ஷன்லையுமே D1 தான் கொடுத்துருக்கு, ஓகே? இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போடோசைட்ஸ் ஆர் நத்திங் பட் த ஃபில்ட்ரேஷன் ஸ்லிட்ஸ் இல்லையா? ஸோ இங்கே பாருங்க, இங்கே கொடுத்துருக்க பாருங்க, the epithelial cells of the Bowman's capsule called podocytes are arranged so as to leave some minute spaces or the filtration slits or slit pores, okay? So podocyte can be mapped to 4, right? So A4ல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, இது ஒன்று. ஆல்ரைட், இப்போ நெக்ஸ்ட் protonephridia and nephridia. இப்போ இங்கே நம்மளோட என்சிஆர்டியில் என்ன கொடுத்துருக்குன்னா protonephridia or flame cells are found in platyhelminths, annelids, rotifers and cephalochordates like amphioxus, okay? And next lineலேயே கொடுத்துருக்கு that nephridia is a structure of earthworms and other annelids. இப்போ annelidsங்கிற ஆப்ஷன் ரெண்டுத்துலையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பட் ஸ்பெசிஃபிக்கலி ஒரு எக்ஸாம்பிளாக amphioxus is given for protonephridia and nephridiaக்கு we have annelids. So clearly podocytes to filtration slits 4 map பண்ணிட்டோம், protonephridia to amphioxus B3, right? And nephridia to annelids C2 and renal calculi to D1. So அதனால option 3 will be my right answer, okay? அது ரொம்ப ஈஸி தான், நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கட்டத்தில் வந்து பார்க்கும்போது ஓ இந்த கேள்வியா அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம், ஓகே? ஸோ கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் கொஸ்டினை பார்க்கும்போதே வந்து என்னடா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போச்சு. ஸோ பார்க்கும்போதே வந்து என்னால் இது சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் சால்வ் பண்ண முடியும், ஓகே? இன்னொரு மேட்ச் த ஃபாலோவிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா we have disorders here. ஸோ glycosuria ஒரு பக்கம், gout, renal calculi and glomerular nephritis. இன்னொரு சைடில் அதோட சிம்டம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. now we have to match. இப்போ glycosuria அப்படின்னா குளுக்கோஸ் யூரின்ல இருக்குது, அதுதான் அர்த்தம். ஸோ அதனால கிளியர்லி A will be 4. A4ல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸ்டில் கவுட்டில் வந்து யூரிக் ஆசிட் இஸ் அக்யூமுலேட்டட் இன் த ஜாயிண்ட்ஸ். renal calculi இப்போ தான் பார்த்தோம், there are some crystallized salts that are present like oxalates and அது எல்லாமே வந்து will be formed inside the kidney. And glomerular nephritisல வந்து there is some inflammation in the glomeruli, okay? So அதனால A4, B1, C2 and D3 option 4 will be the right answer. ஸோ இது வந்து 2018ல் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு என்சிஆர்டிலேருந்து எடுத்திருக்கேன். குளுக்கோஸ் in the urine is called glycosuria. calculi, renal calculiல வந்து there are these mass of crystallized salts and glomerular nephritisல வந்து there is inflammation of the glomeruli in the kidney. Alright, now இன்னொரு மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ இங்கே வந்து ஒரு சைடில் வந்து we have functions, ultrafiltration, concentration of the urine, transport of urine, storage of urine. இன்னொரு சைடில் வந்து we have parts. இப்போ எதுக்கு மேட்ச் பண்ணுறதுங்கிறது தான் நம்ம பார்க்கணும், ஓகே? ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் யூரினும் ஸ்டோரேஜ் ஆஃப் யூரினும் ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ஷன், ரைட்? இது வந்து உங்களுக்கு நெஃப்ரானை தாண்டி ஓவரால் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா who is storing the urine? It is nothing but your urinary bladder. And who is transporting the urine from the kidneys to the bladder? It is the ureters. So அதனால D to 3 and C to 2 வந்து ஈஸியாக நீங்கள் மேப் பண்ணலாம். ஸோ D to 3 and C to 2ல ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட, ஓகே? Now நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் ஒன்று இருக்குது. And then we have another option for concentration of urine. So இப்போ concentration of urine பொறுத்த வரைக்கும், okay, if you see here, definitely வந்து yes, இங்கே வந்து பாருங்க, ultrafiltration occurs in the Bowman's capsule, which is nothing but the Malpighian corpuscle or the Malpighian capsule, right? இப்போ concentration of urineல வந்து
for the concentrated urine, Henle's loop and vasa recta play a important role, correct? So இங்க வந்து concentration of urine வந்து clearly I can map to Henle's loop. So அதனால இங்க இருக்கிற ரெண்டு ஆப்ஷன்ஸ்ல வந்து A4, B1, C2 and D3 will be my answer. Okay, alright. So இப்போ sometimes it can happen that நீங்க ஒரு ரெண்டு ஆப்ஷன்ல வந்து மாட்டிட்டு இருக்கலாம். ஸோ அப்போ வந்து ஜஸ்ட் ரிமெம்பர், உங்களுக்கு வந்து எந்த ஆப்ஷன்ஸ் டெஃபினட்டாக தெரியுமோ அதை நம்புங்க, எது தெரியலையோ அதை வந்து ஜஸ்ட் ட்ரை டு சி எது மோஸ்ட் ப்ராபபிளாக நீங்கள் மேட்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு. யூஸ்வலாக 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்தங்கன்னா அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஆனால் 4 ஆப்ஷன்ஸ்க்கு 5 கொடுத்துருந்தா சம்டைம்ஸ் இட்ஸ் லிட்டில் டிஃபிகல்ட், பட் அது ப்ராக்டிஸில் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸி ஆகிடும். ஓகே, டோன்ட் வரி அபவுட் தட். நவ் 2017 which of the following statement is correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து descending limb ascending limb of the loop of Henle பத்தி தான் கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, clearly remember that the descending limbல water permeable இருக்கும். Okay, and ascending limbல salts or electrolytes more permeable இருக்கும். நீங்க எது permeable எது impermeable ரெண்டுத்தையுமே ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா you will make a mistake. So ஏதாச்சும் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. descending limbல water நிறைய permeability இருக்கு, and ascending limbல வந்து electrolytesக்கு நிறைய permeability இருக்கு. அந்த இன்னொன்னுக்கு கிடையாது. அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க வந்து சால்வ் பண்ண முடியும் questions. So இங்க பாருங்க, descending has more permeability for water, ascending has more permeability for salts or electrolytes. Now the descending loop is impermeable to water. That is a wrong statement. Ascending limb is permeable to water. Aduvum wrong statement. Descending limb is permeable to electrolytes. Is it permeable? No, it is impermeable to electrolytes. So adnala this is also not the answer. The ascending limb is impermeable to water. So ascending limb is actually permeable to salts. So ascending limb is impermeable to water will be the right answer. Okay, so உங்களுக்கு எப்பயாச்சும் டவுட்டாக இருந்தது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத டக்குன்னு ரஃப் இதில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தட் ஓகே, அதை பார்த்துட்டு ஐ கேன் ரீட் த ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நீங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸை திருப்பி படிச்சிங்கன்னா உங்களுக்கே ஒரு கட்டத்தில் நமக்கு இந்த ஆன்சர் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ ஜஸ்ட் மேக் ஷுர் தட் யூ கிளியர்லி நோ த கான்செப்ட். ஓகே, நவ் 2017 வந்து இன்னொரு கொஸ்டின். A decrease in the blood pressure volume will not cause the release of. ஓகே, இப்போ இங்கே வந்து ANF, aldosterone, ADH, renin 4 வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ANF causes vasodilation, அதாவது decrease in the blood pressure. ஓகே, தென் இங்கே ADH பொறுத்த வரைக்கும் ADH வந்து will cause constriction of the blood vessels, so increases the blood pressure. Okay, then renin வந்து is also going to lead to an increase in blood pressure, because when there is a fall in blood pressure renin is secreted. Renin வந்து angiotensin activate பண்ணுது, which is a vasoconstrictor. அது வந்து pressure increase பண்ணுது, right? And angiotensin வந்து cortex aldosterone release பண்ண சொல்லுது. So இது எல்லாமே வந்து when there is a decrease அது increase பண்றதுக்காக வேண்டி we have renin, we have angiotensin, we have aldosterone, and இங்க ADH is functioning to increase the blood pressure. இங்க கேள்வி என்ன, ஒரு டிக்ரீஸ் இன் பிளட் ப்ரெஷர் வரும்போது எது இதில் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ பிளட் ப்ரெஷர் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் பாடியோட வேலை. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற ஆல்டோஸ்டிரான், ADH, ரெனின் எல்லாமே வந்து வில் ஃபங்க்ஷன் டு இன்க்ரீஸ். ஸோ கரெக்டு தான். பட் ANF என்ன பண்ணது, atrial natriuretic factor will decrease the blood pressure. So already decreased இருந்தது அப்படின்னா it will not further decrease, இன்னும் கொஞ்சம் கூட அது decrease வந்து அது பண்ணாது. ஸோ அதனால ஆப்ஷன் 1 ANF தான் blood pressure decreased இருக்கும்போது secrete ஆகாது. Alright, then now we have
the part of nephron involved in active reabsorption of sodium. நான் சொன்ன மாதிரி ஒரு பார்ட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை மேட்ச் த ஃபாலோவிங்காக கேட்கலாம், இல்லை ஒரு டைரக்ட் கொஸ்டினாக கேட்கலாம். இங்கே வந்து ஆக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம் எந்த பார்ட் ஆஃப் த நெஃப்ரானில் நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் யோர் NCERT, conditional reabsorption of sodium takes place in the DCT or the distal convoluted tubule. So straight away, oops, that's not the answer. Distal convoluted tubule 3 தான் என்னுடைய ஆன்சர். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ஸை மட்டுமே நம்பி இருக்காதீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ இங்கே டிஸ்டல் கான்வென்டட் டியூபியூல் பதிலாக PCTக்கு கொஸ்டின் கேட்டிருக்கலாம். என்ன அதோட ஃபங்க்ஷனுங்கிறத கொஸ்டினில் போட்டுட்டு எந்த ரீஜன் அப்படின்னு அதுக்கு கொஸ்டின் கேட்டிருக்கலாம். ஸோ எப்படி வேணால் இந்த செக்ஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி பார்ட்ஸ், அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, டிஸ்ஆர்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி பார்ட்ஸ்லேருந்து எனி கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேன் கம். ஸோ இந்த பார்ட்டெல்லாம் வந்து கிளியராக படிச்சுக்கோங்க. அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்களா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். I'll be seeing it. Okay, so all the very best. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், செமையாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். All the best.